The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. 400 இடங்களை பெறுவோம் என்று சொன்ன பொழுதே ஒரு அச்ச உணர்வு சிறுபான்மை மக்களுக்கு வந்துடுச்சு. அதை மிக பெரிதாக பயன்படுத்தி கொண்டது ராகுல் காந்தி. முஸ்லீம்கள் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை, உண்மைதான். கிறித்துவர்கள் வாக்களிக்கவில்லை, உண்மைதான். இவர்கள் உங்களை நம்பவில்லை, உண்மைதான். முதல் இவர்கள் சித்தாந்த ரீதியாகவே மாற வேண்டும். என்னளவில் நானே ஜீரணிக்க முடியாதது. இவர் தன்னை ஒரு அவதார புருஷன் மாதிரி சொல்லி கொண்டது அது உலகத்தில் எவனாலும் ஏற்க முடியாது. ஒருவன் தன்னை பற்றி எல்லை மீறி புகழ்ந்து கொண்டால் புகழ்ந்து கொள்ளக்கூடிய மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரலாம், கேட்டுக்கொண்டிருப்பவனுக்கு நிச்சயம். யோகி ஆதித்யநாத் ஒரு நல்லாட்சியை வழங்கி இருக்கிறார் என்று தான் நான் இப்பொழுது சொல்வேன். ஏனென்றால் இது காலாவதியாகிவிட்ட சித்தாந்தம் இந்துத்துவம். நாங்கள் இந்து மக்களை ஒருங்கிணைக்கிறோம் என்று நீங்கள் புறப்பட்டு விட்டால் இது நாடாக மாறும். இப்ப ராகுல் காந்தியே நான் கேட்கிறேன், நீங்கள் மாநில அளவில் முதலில் உரிமைகளை கொடுக்க தயாரா உங்க கட்சியில? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணல் பகுதியில் காமராஜர் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரும் தமிழ்நாட்டின் மிக மூத்த அரசியல் தலைவருமான திரு தமிழறிவுமணியன் அவர்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசுகிற பல விஷயங்கள் இருக்குது. வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். வணக்கம் செந்தில். ரிசல்ட் ரொம்ப நாளாயிடுச்சு, இருந்தாலும் அதை தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி தான். இந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தல் முடிவுகளை நான் ஒரு வகையில் வரவேற்கிறேன். அதாவது 400 இடங்களை பெறுவோம் என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது 240 இடங்களில் நின்றுவிட்டது ஒரு பக்கம். 50 இடங்கள் கூட வராது என்று நினைத்த காங்கிரஸ் அந்த இண்டி கூட்டணியில், அந்த கூட்டணியே இன்றைக்கு 235 பேர் வந்திருக்கிறார் என்றால் அது ஒரு பக்கம். இரண்டு முடிவுகளுமே இந்தியாவில் வாக்காளர்கள் இன்றைக்கும் கூட பரவலாக எழுத்தறிவற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் மனிதர்களை தேர்ந்தெடுப்பதில் எவ்வளவு முதிர்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல் அறிவித்திருக்கிறது. எனவே யார் நினைத்தாலும் அவரவருடைய விருப்பப்படியெல்லாம் மக்கள் வளைந்து கொடுக்க மாட்டார்கள். மக்கள் விருப்பப்படிதான் மற்றவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். எனவே விதி எழுதும் அந்த எழுதுகோல் வாக்காளன் கையில் இருக்கிறது. அவன் கையில் இருக்கிற அந்த எழுதுகோலை உங்கள் வசதிக்கு வளைக்க முடியாது என்பதைத்தான் இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது. பாஜகவுக்கு இது ஒரு தேவையான முடிவு தான் அப்படின்னு நிச்சயமா. ஏனென்றால் இந்த போக்கு அப்படியே நீடித்திருந்தால் இப்பொழுது நான் மோடி மீண்டும் 3வது முறை வர வேண்டும் என்று சொன்னவன் தான். ஆமாம், அதில் மாற்றம் இல்லை. பிஜேபியை நான் ஆதரிக்கிறேன், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய தவறுகளை நான் சுட்டி காட்டுவேன். நான் ஒன்றும் பிஜேபியை சார்ந்தவன் கிடையாது. இப்பொழுதே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னென்ன தவறுகள் நடந்திருக்கின்றன, எதனால் இந்த வீழ்ச்சி வந்தது. இப்போ முதல்ல இந்த இஸ்லாமிய பெருமக்கள் ஓரளவு பாஜகவின் பக்கம் திரும்பி இருந்த நேரம். உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் அவ்வளவு பெரிய வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் பெறுகிறீர்கள். இஸ்லாமிய வாக்குகள் இல்லாமல் நடக்க சட்டமன்ற தேர்தலிலும் நீங்கள் யோகி ஆதித்யநாத் பெருவெற்றி பெறுகிறார்கள். இஸ்லாமியர்களும் ஆதரித்து வாக்களித்திருக்கிறார்கள். முத்தலாக்கு ஒரு முக்கிய காரணம். இஸ்லாமிய அந்த குடும்பத்தில் உள்ள ஆண் மக்கள் சொல்வதையும் மீறி பெண் மக்கள் போய் பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய சூழல் இருந்தது. ஆனால் இந்த முறை மோடி செய்த பரப்புரை என்பது ஒரு பிரதமர் நாற்காலியில் இருந்து அந்த தகுதிக்கேற்று செய்த பரப்புரையாக இல்லை. முதல் 3 கட்ட தேர்தலில் அவர் முறையாகத்தான் பரப்புரையில் ஈடுபட்டார். ஆனால் இந்த இந்தி கூட்டணி நன்றாக வலுப்பெறுகிறது, சிறுபான்மை மக்கள் ஒட்டுமொத்தமாக அதை நோக்கி செல்கிறார்கள் என்பது போல் அவருக்கு செய்தி கிடைக்க வேண்டும். முதல் 2-3 அதற்கு பிறகு 4, 5, 6, 7 தேர்தல்களில் அவர் வைத்த பரப்புரை அவருடைய பொறுப்புக்கு தகாதது. குறிப்பாக என்றோ மன்மோகன் சிங் சொன்னதாக வைத்து எவனுக்கும் அது நினைவில் இல்லை. ஆனால் அதை மையப்பொருளாக வைத்துக்கொண்டு தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் வைத்த வாதங்கள், இந்தியாவினுடைய செல்வ வளங்கள் அனைத்தும் முதலில் இஸ்லாமிய பெருமக்களுக்குத்தான் பகிர்ந்தளிக்கப்படும் என்று ஏதோ மன்மோகன் சிங் சொன்னது. மங்கள் சூத்ரா அவங்களோட தாலியெல்லாம் எடுத்து
அப்படி வந்து உடனடியாக வந்து ஓபிசி என்று சொல்லப்படுகிற இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தலித்துகள் எல்லாருடைய இடஒதுக்கீடும் பாதிக்கப்படும் என்பது போல் அவர் பேசியது அவரே ஏற்படுத்தி கொண்ட முதல் சரிவு. ரெண்டாவது, இந்த முறை 400 இடங்களை பெறுவோம் என்று சொன்ன பொழுதே ஒரு அச்ச உணர்வு சிறுபான்மை மக்களுக்கு வந்துடுச்சு. இவர்கள் 400 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கை வைப்பார்கள் என்று அச்ச உணர்வு வந்ததே, அதை மிக பெரிதாக பயன்படுத்தி கொண்டது ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் அந்த இந்தி கூட்டணியை சார்ந்தவர்கள். அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் முன்வைத்த வாதம் 2 தான். நீங்கள் 400 என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த 400 என்று நீங்கள் அவர்களை உட்கார வைத்தால் நிச்சயமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படும். இரண்டாவது, இஸ்லாமிய பெருமக்களுடைய உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்படும். பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து தொல்குடி பெருமக்கள் வரையில் அனைவருடைய உரிமைகளும் பறிக்கப்படும் என்பது திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் பார்க்கணும், இதையெல்லாம் நாம் மேலெழுந்த வாரியாக பார்த்து விட்டு கடந்து போகிறோம். உள்நோக்கி பார்க்கணும். உத்தரப்பிரதேசத்தில் வந்து யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு நல்லாட்சியை வழங்கி இருக்கிறார் என்று தான் நான் இப்பொழுதும் சொல்லுவேன். ஏனென்றால் நீங்கள் மாயாவதி, முலாயம் பிரசாத் யாதவ், அதுக்கு பிறகு அகிலேஷ் யாதவ் இவர்களெல்லாம் ஆட்சியில் இருந்தபொழுது சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருந்தது. இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படை கட்டுமானங்கள் அனைத்துமே வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்றிருக்கின்றன. வேலை வாய்ப்பு என்பது உடனடியாக எந்த ஆட்சியாலும் கொண்டு வர முடியாது. சில குறைகள் இருந்தாலும் அது ஒரு நல்லாட்சியாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், அகிலேஷ் யாதவ் இந்த முறை உருவாக்கிய உத்தி தான். எப்பொழுதுமே அவர்களுடைய அந்த சமாஜ்வாடி கட்சி என்பது அதன் வாக்கு வங்கியே யாதவா முஸ்லீம் 2 பேர் தான். ஆமாம், நீங்கள் வேட்பாளர்களும் இந்த 2 பேர் தான் பெரும்பாலும் இருப்பார். அதை இவர் பூரணமாக உடைத்து தள்ளிட்டார். யாதவர்களே 10 பேருக்கு தான் அவர் இடம் கொடுத்தார். முஸ்லீம்கள் இடத்தையும் குறைச்சார். பிறகு கீழே இருக்கிற தலித்தில் இருந்து சகல தளங்களில் உள்ளவர்களும் ஒன்றிணைந்து இந்த தேர்தல் நிற்பதற்கான சூழலை அவர் உருவாக்கியது மிக முக்கியமான ஒரு உத்தி. இப்படி பல காரணங்கள் உண்டு. இன்னொரு காரணம், என்னளவில் நானே ஜீரணிக்க முடியாதது, இவர் தன்னை ஒரு அவதார புருஷன் மாதிரி சொல்லி கொண்டது. அது உலகத்தில் எவனாலும் ஏற்க முடியாது. ஒருவன் தன்னை பற்றி எல்லை மீறி புகழ்ந்து கொண்டால் புகழ்ந்து கொள்ளக்கூடிய மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரலாம், கேட்டுக்கொண்டிருப்பவனுக்கு நிச்சயம் எரிச்சல் தரும். அதனால் இது போன்று தனக்குத்தானே தன்னுடைய பிம்பம் சரிவதற்கு காரணமாக தன் பரப்புரைகள் மூலமும் தன் செயல்முறைகள் மூலமும் பிரதமரும் பாஜகவும் ஈடுபட்டது. அதற்கான விலையை கொடுத்திருக்கிறார்கள். தமிழறிவு மணியன் சொன்னால், என்னையா தமிழறிவு மணியன் எப்பொழுதும் இப்படித்தான் பேசுவார் என்று யாராவது சொன்னால், அவர்கள் தயவு செய்து இந்த ஆர்எஸ்எஸ் உடைய அதிகாரபூர்வமான பத்திரிகை ஆர்கனைஸில் வந்திருக்கிற ஆர்டிக்கல், இன்றைக்கு நீங்கள் ஆர்கனைசர் மட்டும் இல்லை, அதனுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவர் கடுமையாக வெளிப்படையாக ராஜஸ்தான் இந்திரேஷ்குமார் வந்து பேசியிருக்கார். அதனால் மோகன் பகவத்தும் அதை சூசகமாக சொல்லி இருக்கு. மணிப்பூரை பாருங்க. ஆமாம், அதனால் வந்து இது இவர்களாக தேடிக்கொண்டது தான். மறுவாசிப்பு செய்ய வேண்டும். அவர்கள் பாஜக வந்து தங்க வியூகங்களால் வந்து தவற விட்டாங்க அப்படின்றத இதை நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை சித்தாந்தம் கொள்கை அடிப்படையிலே வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்க வந்து அதையே வந்து ரீரீடிங் நீங்கள் சொன்ன மாதிரி மறுவாசிப்புக்கு வந்து அதை உட்படுத்தணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, சித்தாந்த ரீதியாகவே அவர் மறுவாசிப்பு செய்ய வேண்டும். நீங்கள் கோல்வால்கர் காலத்தையே சித்தாந்தத்தையே இன்னமும் நீங்கள் கைப்பற்றி கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டில் என்றைக்கும் நிலையான அமைதியையும் மக்களிடையே ஒரு சமூக இணக்கத்தையும் ஒற்றுமையையும் உங்களால் உருவாக்கவே முடியாது. ஒரு ஆட்சியாளனுடைய மிக முக்கியமான பொறுப்பு சமூகத்தில் அமைதியையும் மக்களிடையே நல்லிணக்கத்தையும் உருவாக்குவது தான். அதனால் என்றோ நடந்த துயர நிகழ்வுகளை எல்லாம் திரும்ப திரும்ப அவற்றை நினைவுபடுத்தி அந்த காயங்களில் வந்து சேர்ந்த வலியை மறந்து விடாமல் மீண்டும் மீண்டும் கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பது சரியான அணுகுமுறை இல்லை. அதனால் வந்து முதல் இவர்கள் சித்தாந்த ரீதியாகவே மாற வேண்டும். முஸ்லீம்கள் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை, உண்மைதான். கிறித்துவர்கள் வாக்களிக்கவில்லை, உண்மைதான். இவர்கள் உங்களை நம்பவில்லை, உண்மைதான். நம்பாதவனை நம்ப வைக்கிறார் போல் நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபட்டால் தானே அவன் உங்கள் பக்கம் வருவான். ஆனால் அவன் மேலும் மேலும் நம்பாதவனாகவே இருக்க வேண்டும் என்கிற நிலையில் உங்களுடைய கருத்தியல் கோட்பாடுகள் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் உங்கள் பக்கம் வரப்போவதில்லை.
நீங்கள் இந்தியா என்பது என்ன, பல வகை மலர்களால் மனம் பரப்புகிற ஒரு நந்தவனம் என்று நாடு சுதந்திரம் பெற்று முதலில் ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் பேசுகிற உரையிலேயே குறிப்பிடுகிறார். இது பல மக்கள், பல இனங்கள், பல ஜாதி, பல மதம், இப்படி சேர்ந்த பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமை நிறைந்தது தான். ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டு வந்து சேர்ப்பது தான் நம் நோக்கம். இங்கே நீங்கள் வேற்றுமையை விரிவுபடுத்தி கொண்டே போவதாக இருந்தால் எப்படி? நான் தமிழ்நாட்டிலேயும் அண்ணாமலையிடம் அது திரும்ப சொல்லியிருக்கேன். நீங்களாகவே இஸ்லாமியர்களிடம் சென்று சேர வேண்டும், இஸ்லாமியர்கள் பேச வேண்டும், கலந்துரையாட வேண்டும், கிறிஸ்துவர்களிடம் போய் கலந்துரையாடல் நடத்த வேண்டும். உங்களுக்கு எதிராக நாங்கள் இல்லை என்பதை அவர்கள் உணர்கிறார் போல் நீங்கள் செயற்பட வேண்டும். என என்னை பொறுத்தவரையில் எந்த நிலையிலும் நான் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பதனாலேயே ஒரு இஸ்லாமியரையோ ஒரு கிறிஸ்துவரையோ காயப்படுத்துவதற்கு ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன். அதே போன்று பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள், அவர்களுக்கும் இந்த சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. அதனால் அந்த பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள், தொல்குடி மக்கள், இவர்கள் அத்தனை பேர் நீங்கள் ஒரு முரும்புவை கொண்டு உட்கார வைத்து விடுகிறீர்கள் என்பதனாலேயே அத்தனை தொல்குடி மக்களும் உங்கள் பக்கம் நின்று விட மாட்டார்கள். ஆனால் அதை நோக்கி நீங்கள் செல்கிறீர்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. இப்பொழுது கூட நீங்கள் ஒடிசாவில் முதலமைச்சராக வந்திருப்பவர் தொல்குடியை சார்ந்தவர் தான். RSS அதை சொல்லி இருக்கிறது. நீங்கள் மிக தெளிவாக அந்த பேச்சு இப்பொழுது நேற்று பேசியிருக்காரு ராஜஸ்தானில். முஸ்லீம்கள் நமக்கு ஆதரவாக வரமாட்டார்கள் என்பது சரிதான், சிறுபான்மை வரமாட்டார்கள் என்பது சரிதான். ஆனால் இந்துக்களாக இருக்கக்கூடிய தொல்குடி மக்களை, பட்டியல் வகுப்பு சார்ந்தவர்களை நீங்கள் இன்னும் நெருக்கமாக அணுகி அவருடைய ஆதரவை பெற வேண்டும். அதை நீங்கள் செய்யவில்லை என்று ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார். அதனால் என்னை பொறுத்தவரையில் இது காலாவதியாகிவிட்ட சித்தாந்தம் இந்துத்துவம், அது சந்தேகம் வேண்டாம். நான் சொல்வது என்னென்னா, இந்த இந்துத்துவா என்ற பெயரில் இந்துக்களின் உணர்வை தூண்டிவிடுவது, பிற சமயங்களின் உணர்வை காயப்படுத்துவது என்ற இந்துத்துவாவை தான் நான் எதிர்க்கிறேன். ஆனால் இந்துத்துவா என்பது இவர்கள் சொல்வதல்ல. உச்சநீதிமன்றம் தெளிவாகவே இந்துத்துவாவுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறது. இந்துத்துவா என்பது ஒரு மதம் சார்ந்ததல்ல, அது இந்தியாவில் உள்ள மக்களின் வாழ்வியல் முறை, வே ஆஃப் லைஃப். அந்த இந்துத்துவா எனக்கு உடன்பாடு. ஆனால் பாஜக அந்த இந்துத்துவாவோடு, இந்துத்துவா என்ற பெயர் போலரைசேஷன் ஆஃப் இந்துஸ், இந்துக்களை நாம் ஒருங்கிணைப்பது, இதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இந்த தவறை இவர்கள் செய்கிறார்கள் என்பதைத்தான் ஊடகங்கள் திரும்ப திரும்ப சுட்டி காட்டுகின்றனவே தவிர, இதே தவறை வேறு வடிவத்தில் ராகுல் காந்தியும் மற்ற இண்டி கூட்டணியில் உள்ளவர்களும் செய்கிறார்கள் என்பதை மறைக்கிறார்கள். இப்போ இந்த இண்டி கூட்டணியை நீங்கள் தொடர்ந்து பாருங்களேன். இவர்கள் திரும்ப திரும்ப இந்த கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் தான் தங்களுடைய பெரிய வாக்கு வங்கியாக மையப்படுத்தி அவர்களுக்கு ஏற்பத்தான் இவர்கள் பேசுகிறார்கள். புரியுதுங்களா? எப்பொழுதுமே இஸ்லாமியர்கள் ஒன்றாக சிந்தித்து வாக்கு அளிப்பார்கள், கிறிஸ்துவர்களும் ஒன்றாக சிந்தித்து வாக்களிப்பார்கள். அதெல்லாம் வியப்பில்லை. ஏனென்றால் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மை பார்க்கிற பொழுது அச்ச உணர்வோடு தான் இருப்பான். அதனால் கூடி இருப்பது தான் நமக்கு நன்மை என்றவர்கள் நினைத்தால் அது தவறே கிடையாது. அதற்காக இவர்கள் இந்த பக்கம் சிறுபான்மை மக்களை ஒருங்கிணைக்கிறார்கள், அதனால் நாங்கள் இந்து மக்களை ஒருங்கிணைக்கிறோம் என்று நீங்கள் புறப்பட்டு விட்டால் இது நாடாகுமா? இது நீங்கள் லா ஆஃப் ஜங்கிள் என்று தான் சொல்லணும், காட்டாட்சி தான் சொல்லணும். அதாவது இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸ் அதை பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்களோட கருத்தாக இருக்குது. ஆனால் பாஜக தொடர்ச்சியாகவே இந்த விஷயங்களை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சிகள், பொதுவான பத்திரிகையாளர்கள் எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு தான், இந்த தேர்தலில் தான் அவங்க டைவர்ஷன் பாலிடிக்ஸ் கையில் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? பொதுவாகவே அவர்கள் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டு, அவர்கள் அஜெண்டாவே அதுதான். அவர்கள் ஒரே நாடு, ஒன் நேஷன், ஒன் ரிலிஜன், அதில் அவர்களுக்கு ஒன் லாங்குவேஜ், ஒன் நேஷன், ஒன் ரேஸ், ஒன் லாங்குவேஜ், ஒரு நாடு, ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு நாள் நடக்க. இந்தியா நீங்கள் ஏற்கனவே ஒரு கருத்தரங்கம் நடந்தது மயிலாப்பூரில் பாரதி வித்யா பவனில். அதில் எழுத்தாளர் மாலன், அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்த இலா கணேசன், நான் 3 பேரும் பேசணும். அந்த கூட்டத்தில் அவர்களை வைத்துக்கொண்டே நான் சொன்னேன், இது பல்வேறு தேசிய இனக்குழுக்களினுடைய கூட்டமைப்பில் உருவெடுத்தது தான் இந்தியா. ஆமாம்,
அதனால் நீங்கள் வந்து இந்தியா ஒரே நாடாக இருப்பது மகிழ்ச்சி. ஆனால் இது பல்வேறு தேசிய இனக்குழுக்களினுடைய கூட்டமைப்பு என்று புரிதலோடு ஒவ்வொரு தேசிய இனக்குழுவுக்கான உரிமைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு தேசிய இனக்குழுவுக்கான மொழி பராமரிக்கப்பட வேண்டும். அவர்கள் பண்பாடு சிதையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லாவற்றையும் நான் சொன்னபோது இலா கணேசனும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாலனும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னையா நீங்களே இப்படி சொல்கிறீங்கன்னு. நான் தெளிவாக இருக்கிறேன். பல்வேறு தேசிய இனக்குழுக்கள் ஒன்றாக சேர்ந்தது தான் இந்தியா. ஆனால் வெள்ளைக்காரனால் தான் இன்றைய இந்தியா உருவாக்கப்பட்டது என்பதை நான் மறுக்கிறேன். எனக்கு எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எனக்கான ஒரு பார்வை இருக்கும். இது வந்து நீங்கள் ஆன்மீகத்தின் மூலமாக ஒன்றுபட்ட இந்தியா. நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கம், நாகரிகம் என்று எந்த அளவுகோல் வைத்து பார்த்தாலும் ஒரு காசியில் உள்ளவனுக்கும் ஒரு தமிழ்நாட்டில் உள்ளவனுக்கும் பெரிய வேறுபாட்டை பார்க்க முடியும். காரைக்குடிக்குமே நிச்சயமா. காரைக்குடியாரன் தான் அங்கே கொண்டு போய் மடத்தை வச்சிருக்கான். ஆமாம். காசியில் உள்ளவனுடைய நோக்கம் ராமேஸ்வரத்தை தரிசிப்பது, ராமேஸ்வரத்தில் பிறந்தவனுடைய நோக்கம் காசிக்கு போவது என்று இருக்கிற பொழுது பல்லாயிரம் ஆண்டுகளாகவே இது ஆன்மீக இந்தியாவாக ஒன்றிணைந்து இருக்கிறது. இதை வெள்ளையர்கள் பிளவுபடுத்தினார்கள். புரிகிறதா? அவன் வந்து தன்னுடைய ஆட்சி நலனுக்காக உருவாக்கிய செட்டப்பு தான் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய அரசியல் ரீதியான மாநிலங்கள், மற்றவெல்லாம் டிவிஷன் ஆஃப் பவர் எல்லாம். ஆனால் இப்பொழுது சொல்கிறேன், பல்வேறு தேசிய இனக்குழுக்கள், நான் ஒரு தேசிய இனம் என்னுடைய அதை வந்து. ஆனால் என்ன இப்போ சீமான் சொல்கிறார், தமிழ் தேசியம் என்று பேசுகிற பொழுது நானும் தமிழ் தேசியவாதி தான். ஆனால் நான் இந்திய தமிழ் தேசியவாதி. அதனால தான் நான் சீமான் பக்கத்தில் போய் நிற்க முடியாது. நீங்கள் சீமானுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்தியாவிலிருந்து தன்னை தனி மாநிலமாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை முழுக்க வரவேற்பார் அவர். புரியுதுங்களா? ஆனால் என் உயிர் உள்ள வரையில் நான் இந்தியா என்கிற நாடு, இந்தியன் என்கிற உணர்வு, அதே நேரத்தில் இந்திய தமிழனாக இருந்து என் இனத்தையும் என் மொழியையும் பாதுகாப்பது என்ற நிலையில் நான் இருப்பேன். இல்லை, நீங்கள் தேசிய இனங்கள் குறித்து வந்து சொன்னீங்க. அடிப்படையில் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு வந்திருப்பீங்க. ராகுல் காந்தியோட ஆரம்ப காலகட்ட அவரோட அரசியல், அவரோட செயல்பாடுகள் தாண்டி நீங்கள் இப்போ சமீபத்தில் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் அவர் புரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அதை வாக்கு வங்கிக்காக அவர் செயற்படுத்தாமல் உண்மையிலேயே அந்த புரிதல் அவருக்கு வந்து மனமாற்றம் நிகழ்ந்திருந்தால் அதை நிச்சயம் நாம் வரவேற்கிறோம். அவரோட நடவடிக்கையில் ஒரு மாற்றம் தெரிகிறதா நீங்க பாக்குறீங்களா? அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அவரோட செயல்பாடு தெரிகிறது. ஆனால் அது வெறும் வாக்கு வங்கிக்கான மாற்றமாக ஒரு நடிப்பாக இருந்து விடக்கூடாது என்பது என் கவலை. ஏனென்றால் 1966 தான் இந்திரா காந்தி இந்தியாவின் பிரதமராக வருகிறார். 66க்கு முன்பு வரையில் இந்தியாவில் இருந்த மாநில இந்த அமைப்புகள், காங்கிரசினுடைய ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த கட்சி அமைப்பு அதனுடைய முடிவை அதுவாகவே சுயேட்சையாக சுதந்திரமாக எடுக்கும். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தன்மை, அங்கிருக்கக்கூடிய அரசியல் நீரோட்டம், அதில் எதை செய்ய வேண்டும் என்று மாநில தலைமை முடிவெடுத்து அதை நடத்தும். நேரு அதை முழுமையாக ஆதரித்தவர். நேருவை போன்ற ஜனநாயகவாதி இவர்கள் யாருமே கிடையாது. இதை முதலில் குழி தோண்டி புதைத்து டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்பதை சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவராக எல்லாவற்றையும் மையமாக்கியது. நீங்கள் மைய அரசியல் என்று கொண்டு போய் எல்லா அதிகாரங்களையும் குவித்து கொண்ட முதல் பெண்மணி இந்திரா காந்தி. அதற்கு பிறகு அந்த நோய் எல்லா தேசிய கட்சிக்கும் பரவியது. நான் அந்த காங்கிரஸில் தான் என்னுடைய தொடக்கம், அங்கிருந்து தான் இருந்தேன். பல காலம் நான் காங்கிரஸ் கட்சியில் மாநில பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறேன், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி உறுப்பினராக இருந்திருக்கிறேன். இவர்கள் அத்தனை பேரையும் அறிந்திருக்கிறேன். என்ன பிரச்சனை என்றால், நீங்கள் அகில இந்திய தலைமை எதை சொல்கிறதோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் ஒரு 10 ரூபாய் நமக்கு தேவை என்றால் வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து போய் மார்வாரி கடையில் அடமானம் வைப்பது போல, இவர்களுக்கு 10 MP வேண்டும் என்றால் யாரோடு இருந்தால் நமக்கு கிடைக்கும் என்று நினைத்து உடனே நம்மை கொண்டு போய் அங்கே அடகு பொருளாக வைப்பார்கள். ஆக மாநில அளவில் அடகு பொருளாகத்தான் இன்றைக்கு இருக்கிறோம். இப்போ ராகுல் காந்தியே நான் கேட்கிறேன், நீங்கள் மாநில அளவில் முதலில் உரிமைகளை கொடுக்க தயாரா உங்க கட்சியில? ஆனா அவர் சமீபத்தில் அதை தானே பேசிக்கிட்டு கட்சியில முதல்ல நீங்க சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். முதலில் உங்கள் கட்சியில நீங்க உரிமையை கொடுங்க.
ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய கட்சி அதற்கான முடிவுகளை, அதற்கான தலைமையும், அதற்கான நிர்வாகிகளும், அதற்கான தொண்டர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயற்படுத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்க தயாரா? இல்ல காவிரி போன்ற விஷயத்துல எல்லாம் கர்நாடகா தனியா தான் அவங்க அது எல்லா கட்சியுமே அதை செய்யும். அதை நான் வந்து ஒரு தேசிய கட்சியாக இருக்கும்போது அந்த நோய் இருக்கும். அவர்கள் காவிரி பிரச்சனை, நம்முடைய சமீபத்தில் தேசிய கட்சி ஆக வேண்டும் என்று முயற்சியில் ஈடுபட்டிருக்க திருமாவளவனே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் கொடு என்று கேட்கும், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தண்ணீரை கொடுக்காதே என்று தான் சொல்லும். இதுதான் அரசியல் அவரே தெளிவாக சொல்றாரு. அதில் எந்த போலித்தனமும் இல்லாம அவர் வெளிப்படையாக சொல்றார். இது தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தான். ஆனால் மற்றபடி நீங்கள் அரசியல் ரீதியாக இயங்குவதற்கு ஒரே ஒரு, நீங்கள் சமீப காலத்தில் எப்படி ஒரு கார்ப்பரேஷன் கவுன்சிலரை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் கூட மேலிடத்தின் அனுமதியை பெற வேண்டும். இப்பொழுது செல்வ பெருந்தகை பேசுகிறார், அப்படியே நாம கொஞ்சம் எவ்வளவு காலம்தான் இப்படி சார்ந்து இருப்பது, தனித்து இயங்கணும், நம்ம அடுத்தவங்களுக்கு நல்ல வார்த்தையை தான் பேசியிருக்காரு அவர். சார்ந்து இருப்பது எப்போது எவ்வளவு காலம்தான் நாம எப்படி பார்க்குறீங்க? செல்வ பெருந்தகை அதில் நிற்க முடியாது. ஏனென்றால் அந்த கட்சியில் நான் இருந்தவன், அந்த கட்சியில் மாநில அளவில் பொறுப்புகளை வகித்தவன், அகில இந்திய கட்சி உறுப்பினராக இருந்தவன். அதெல்லாம் நடக்காது. பிறகு எங்கே நீங்கள் ராகுல் காந்தி மாறினார் என்கிறீர்கள்? சோனியா காந்தி விட்டு விடுவார். இல்ல, அவங்க மாநிலங்களுக்கான உரிமைகள் பேசுறதா இருக்கட்டும், மாநிலங்கள்ல இருந்து ஒட்டுமொத்தமா ஒரு தேசியத்தை பார்க்கிற பார்வை அப்படின்றது அவரோட தொடர்ச்சியான பேச்சுக்கள்ல தெரியுதுல. 2-3 முறை அவர் இந்த கருத்தை மெல்ல சொல்கிறார், அடுத்த கணமே உள்வாங்கி விடுகிறார். காரணம் மேலிருந்து வரக்கூடிய அழுத்தம். நீங்க தமிழ் மாநில காங்கிரசும் ஒன்றாக இணைவது என்று முடிவெடுத்த பொழுது வாசன், நான், பீட்டர் அல்போன்ஸு, எஸ்ஆர் பாலசுப்ரமணியம், அழகிரி, ஜெயந்தி நடராஜன் இவர்கள் போய் தனியாக சோனியா காந்தியை பார்த்து பேசினோம். அப்பொழுது நான் சொன்னேன், after the merger of TMC with Congress, definitely Congress would be a force to reckon with in Tamil Nadu politics, madam. You kindly allow Tamil Nadu Congress committee to contest alone. It should not have any electoral alliance either with DMK or with ADMK. Then only we can have our party we can build our party at the grassroots level. You kindly be helpful to us. அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த அம்மா ஒரு ஸ்கிரிபிள் பேட் எடுத்து குறிச்சு நாங்கள் எல்லாமே செஞ்சுட்டாங்களா? இது வரைக்கும் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தினாலும் அதற்கு அவர்கள் அனுமதி தரமாட்டாங்க. அவர்களை பொறுத்த வரையில் மேலே அவர்கள் முடிவெடுப்பதை கீழே செய்யக்கூடிய ஒரு மேனேஜர் உத்தியோகத்தை தான் நீங்கள் பார்க்கணும். அதை தான் அண்ணாமலையும் ஒரு கட்டத்தை சொன்னார். ஆனால் அவர் மேனேஜர் ஆகிட்டார். புரியுதுங்களா? ஸோ மேனேஜராக தான் நீங்கள் இருக்கணும். எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க அண்ணாமலை வந்து மேனேஜர் ஆகிட்டார்? இப்போ அண்ணாமலை வந்து முழுக்க அகில இந்திய தலைமை சொல்வதை மீறி ஒரு ஸ்டெப் அப்படி எடுத்து வைக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். போய் இவர் வந்து போராடி அதிமுகவோடு கூட்டணி இல்லாமல் இந்த கட்சி, அதிமுக கூட்டணி வந்து அண்ணாமலை எடுத்த முடிவாக தானே பார்க்கப்படுதா? அதாவது அதிமுகவோடு கூட்டணி இருக்கக்கூடாது என்று அவர் சொல்வது எனக்கு மகிழ்ச்சி தான். நான் வந்து 55 ஆண்டுகளமாக 2 திராவிட கட்சிகளிடமிருந்து மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு மகிழ்ச்சி தான். அதை அவரிடமே நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். அது வேற. நான் கேட்குறேன், நீங்கள் அப்போ வந்து டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிட்டீங்கல்ல, ஏன் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடல? ஏடிஎம்கே ஃபைல்ஸும் வரும் விரைவில் சொன்னாரா இல்லையா? அப்போ ஏன் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வெளியே வரல? அவர் வெளியிட தயார், மேல் அதற்கு தயார் இல்லை. எந்த நேரத்திலும் அதிமுகவோடு நாம் கடைசி நிமிடத்தில் கூட கூட்டணி வைத்து விட முடியும் என்று மேலே இருக்கிற மோடியும் அமித்ஷாவும் நம்பியதனால் நீங்கள் வந்து ஏடிஎம்கே ஃபைல்ஸை விடாதீங்க அப்படின்னு அண்ணாமலையின் வேகத்துக்கு தடையை விதித்துட்டாங்க. அதனால் ஏடிஎம்கே ஃபைல்ஸை பற்றி அவர் திரும்ப பேசவே இல்லையே. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அண்ணாமலையினுடைய நிலைப்பாட்டை நான் குறைத்து சொல்வதல்ல, அவர்களால் நினைத்ததை செய்ய முடியாது என்கிறேன். ஒரு மாநில கட்சி, அது செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தேசிய கட்சியினுடைய மாநில கிளையில் தலைமையில் இருப்பவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து செயல்பட முடியாது. இப்போ பாஜகக்குள்ள பார்த்தீங்கன்னா தமிழிசை அவர்கள் ஒரு பக்கம் கருத்து, அண்ணாமலை அவரோட கருத்து, கல்யாணராமன் அப்படின்னு பாஜக தலைவர்களுக்குள்ளே ஒரு கருத்து மோதல், அதிமுக கூட்டணி தொட்டு நடக்குது, நிறைய சமூக விரோதிகளை சேர்த்துட்டாங்க அப்படின்னு தமிழிசை வந்து கருத்து சொல்றாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது என்னென்ன இப்போ சொல்வதாக இருந்தாலும் அது அவருடைய உட்கட்சி விவகாரம்.
இப்போ அந்த உட்கட்சி விவகாரத்தெல்லாம் நாம் மூக்கை நீட்டி நாம் கருத்துக்களை சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. அதை அவர்களாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தமிழிசை வீட்டிற்கு அண்ணாமலையே போய் பார்த்திருக்கிறார். ஏதோ அவர்களுக்குள் சின்ன கருத்து வேறுபாடு இருந்தால் பேசி அவர்கள் தீர்த்து கொண்டு பாஜகவை வளர்க்கிற வேலையை பார்க்க வேண்டும். இதில் நாம் நம்முடைய கருத்தை சொல்லி ஊதி ஊதி பெரிதாக்க வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். என் வீட்டிற்கு வந்த பொழுதும் அண்ணாமலை இதை பற்றி சொல்லும் பொழுது இதுதான் சரியான பாதை இந்த கட்சியை வளர்ப்பதற்கு. ஆனால் நான் என்னுடைய இயல்பை மீறி எடப்பாடியை சேலத்தில் சந்தித்து 90 நிமிடம் பேசினேன். நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் உங்களை நம்புங்க. நீங்க தான் 2 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற பெரிய இயக்கம்னு சொல்றீங்க இல்லையா? உங்களுடைய கசப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் அதிமுகவோடு சேர்ந்து எங்கள் தொண்டர்களே ரொம்ப காயப்பட்டிருக்காங்க, அவர்கள் உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டாமானார். எல்லாம் சரியா, செய்தவர் மாநிலத்தின் தலைவர், அவ்வளவுதான். யார் பார்ட்டி வேறுனாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.